மார்க்கெட்டில் வாங்குற உஜா எள் அப்படிங்கிறது இந்த எள் தான். இது வந்து நம்ம வந்து தரம், அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டியான எள். இது வந்து நம்ம வந்து பேக்கேஜில் முறுக்கு இந்த மாதிரிப்பட்டதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த எள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் வந்து எண்ணெய் பிரித்தெடுக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காத வயதுக்கு வந்த குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கவோ இல்லை எதுக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து இல்லை எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அதில் வந்து என்னதெல்லாம் இது எள் வந்து வேறு வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஆனால் வந்து இது வந்து நம்ம தேவைக்கு மட்டும்தான், அதாவது ஆர்டருக்கு பேரில் தான் நான் ஆட்டி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எள்ளோட ரேட் வந்து காஸ்ட்லி. அதே டைமில் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம போய் சேர்க்கும்போது இல்லை என்னப்பா ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து அங்கே கேட்டால், அதாவது கோயில்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து இந்த சின்ன குழந்தைங்க இருக்குது, இந்த தோசை இந்த மாதிரிப்பட்ட சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சவங்க வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு வேணும் அப்படின்னு சொன்னவங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம், ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, இல்லை 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறது. அதாவது ஒரிஜினல் எள்ளு, அதாவது குவாலிட்டியான எள்லேருந்து நம்ம இது பண்ணுறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. வெளியே வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட்டு கம்மி அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த எள் வந்து அவங்க வந்து ஒரு டைம் பார்த்தாங்கன்னா தெரியும். இதையும் வாங்கி யூஸ் பண்ணி, இல்லை அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.